எல்லாரும் வணக்கம். சமீப காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வடக்கு நண்பர்கள், நார்த் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, அவரை நார்த் இந்தியாவில் போய் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்ததுலேருந்து தமிழ்நாடு எப்படியெல்லாம் மாறிடுச்சு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அதாவது இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல, என்னெல்லாம் அங்கே போய் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றதுக்கு பின்னாடி தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று யாராவது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டா அவங்க கிட்ட தனியார் மருத்துவமனை காசு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு கடுமையான சட்டத்திட்டத்தை விஜய் அவர்கள் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலைகளில் விஜய் அவர்களுக்கென்று அவருடைய கான்வாய், சிஎம் கான்வாய் போகிறதுக்காக வேண்டி தனி லைன்லாம் ஒதுக்கப்படுறதில்ல, அதுக்குன்னு டிராஃபிக்லாம் நிறுத்தப்படுறது கிடையாது. மக்கள் எப்படி டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி அங்கங்கே நின்று அப்படி பொறுமையாக போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி மக்களோடு மக்களாக சிஎம் கான்வாயும் அந்த டிராஃபிக்கிலேயே பயணிக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட முதல்வர் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் அடிச்சு விட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போயிட்டு இதோட கொடுமை, தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்த ஒரே மாதத்திலேயே தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரெல்லாம் நீக்கிட்டாராங்க. ஐடி கார்டில், இந்த ஸ்கூல் ஐடி கார்டில், இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற சாதி பேரெல்லாம் ஒரே மாதத்தில் நீக்கிட்டாராங்க. இது வேற அடிச்சு விட்டுக்கிறாங்க. இது எப்பப்பா இருந்துச்சு? தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி சர்நேம் போடுற பழக்கம் 2 தலைமுறையாகவே இல்லையே. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ தான் வந்து ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அங்கே பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போய் கேட்டுருக்கிறாங்க. ஒரு பக்கம் மோடி படம் எடுத்துக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய படம் எடுத்துக்க வேண்டியது. போயிட்டு உங்களுக்கு மோடி வேணுமா விஜய் வேணுமா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்க வேண்டியது. அவங்க விஜய் படம் எடுப்பாங்க, ஒரு சிலர் மோடி படமும் எடுப்பாங்க, அதை வந்து எடிட்டில் தூக்கிற வேண்டியது தான். விஜய் படம் எடுத்துட்டா உடனே அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா தமிழ்நாட்டின் இந்தியாவின் அடுத்த பிரதமர் முகம் விஜய் அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் போட்டுட்டுருக்கிறாங்க. ஒரு பக்கம் மோடியோட ஃபோட்டோவை போட்டு நேஷ்னல் லீடர் அப்படின்னு போட்டு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு பீப்புள்ஸ் லீடர் அப்படின்ற மாதிரிலாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் பண்ணாங்க இல்லையா அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதே வேலையை இப்போ நார்த்தில் வடக்கில் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிரதம வேட்பாளராக விஜய் அவர்களை நிறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எல்லாமே எந்த ஒரு விஷயமே காரண காரியமின்றி நடப்பதில்லை, எது ஒன்றும் எதேச்சையாக நடப்பதில்லை. எல்லாமே திட்டமிடப்பட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் மக்களை மூளைச்சலவை செய்து மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து அதை நோக்கி மக்களை தள்ளுறதை நோக்கி தான் எல்லா திட்டங்களும் நடத்தப்படுது. அப்படின்னும் போது இது ஏதோ சும்மா விஜயருடைய ரசிகர்கள் விளையாட்டு போக்கில், இல்லை இந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்கல்ல வியூஸ் வரணுன்றதுக்காக, அந்த வியூஸுக்காக பண்ணுறாங்க, லைக்ஸுக்காக பண்ணுறாங்கன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரொமோட் பண்ணுற வேலையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், டு பி ப்ரிசைஸ், குறிப்பாக ஒரு தமிழர் இந்தியாவை ஆண்ட, இந்தியாவின் பிரதமராக இந்தியாவை ஆண்ட வரலாறுன்றது இது வரைக்கும் இல்லை. அந்த வகையில் விஜய் அவர்கள் போயிட்டு இந்தியாவின் பிரதமராக போய் உட்கார்றாரு, இந்தியாவே ஆட்சி செய்கிற இடத்துக்கு விஜய் அவர்கள் போகிறார் அப்படின்னா அதை விட பெருமகிழ்ச்சி அடைபவன், என்னை விட பெருமகிழ்ச்சி அடைபவன் வேறு யாரும் இல்லை. எனக்கு உண்மையிலே அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஆனால் விஜய் அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா, அல்லது விஜய் அவர்கள் அதற்கு பொருத்தமானவரா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் பின்னாடி கதை, பின்னாடி பேசிக்கலாம். பட் இந்த மாதிரியான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே அப்படின்ட்டு ஒரு நியூஸ் சேனல் அது போட்டு உடச்சி விட்டுருச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்ஷிதா நந்தகோபால்னு ஒருத்தங்க போன 2026 தேர்தல் அந்த பிரச்சாரத்தின் போது, அந்த குறிப்பாக அந்த தேர்தல் சமயம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அந்த டைமில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப் பண்ணாங்க, மற்ற லீடர்களை எந்த அளவுக்கு விஜய் அவர்களை விட குறைச்சி விஜய் அவர்களை எந்த அளவுக்கு ஏற்றி பேசிட்டு ஏகப்பட்ட பில்டப். ஈவன் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனில்ஸ் கூட அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கல. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு ட்விட்டர்லேயும் சரி, அவங்க போயிட்டு இந்த மைக்கு வச்சுட்டு அவங்க பேசுகிறதுலையும் சரி அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. யார்? இந்த அக்ஷிதா நந்தகோபால் அப்படின்றவங்க. அவங்களே தான் இப்போ இந்தியா டுடேல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பொய் செய்திகளை நார்த் இந்தியாவில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நார்த் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு. எல்லாமே ஃபேக்கு, எல்லாம் சேம் ஸ்கிரிப்ட், சேம் லை, ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட், ஒரே மாதிரி பொய், எல்லாமே பொய்யை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொய்யை இந்தியா டுடே இதுக்கு மேல அம்பலப்படுத்தும் அப்படின்னு பேசியிருக்காங்க. Vijay has made treatment in private hospitals free if the patient dies. Telling you none of this is true. Same script, same text, same lie. Today we'll keep calling out all the fake news too on India Today. போச்சா, மானம் போச்சா, நார்த் இந்தியா வரைக்கும் போய் அசிங்கப்பட்டாச்சா? தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் கவரப் பண்ணலாம், நீங்கள் அப்படி பண்ணலாம், உருட்டலாம், உங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர்ற மாதிரி நீங்கள் என்னத்தையாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனால் நேஷனல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு வேடி பார்த்துட்டு இருக்குமா?
அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் சுத்த பொய் அப்படின்ட்டு போட்டு உடச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயை குறித்து நார்த் இந்தியாவில் பரப்பப்படுகிற அத்தனையும் பொய் அப்படின்ட்டாங்க. இதை விட ஒரு அவமானம் ஏதாச்சும் இருக்குதா? எதுக்கு? முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிர்வாகம் சரியாக பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் மக்கள் நம்ம நிர்வாகத்தை அப்படியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் கில்லி சரத் இருக்கார் இல்லைங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேராசிட்டமால் என்கிற காய்ச்சல் மாத்திரையை தூளாக நசுக்கி அதை பவுடராக்கி அதை ஏடிஎம் கார்டில் அப்படியே கோடாக போட்டு அதிலிருந்து எடுத்து தன்னுடைய குழந்தைக்கு காய்ச்சல் நல்லாகணும் அப்படின்றதுக்காக கொடுத்த நம்முடைய அமைச்சர் கில்லி சரத். நம்முடைய என்ன தெரியல, இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்ட்டு ஒன்று இருக்குது, NCB. ஒரு வேளை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி ஆமாம்மா இது பேராசிட்டமால் மாத்திரை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு நம்ம தெரியல. அப்படியே கம்முன்னு கிடக்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரி. அவர் இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாருங்க, நாங்கள் ஆசைப்படுறோம் மக்களுக்கு நிறைய விஷயத்தை, அதுவும் குறிப்பாக இந்த ஊரக உள்ளாட்சி இந்த திட்டங்களுக்கு, ஊரக வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எங்களை விடமாட்டேங்கிறாங்க. யார் விட மாட்டேங்கிறாங்க? அந்த லோக்கல் பாடியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊரக இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர்கள், இந்த அதிகாரிகள், இவங்கெல்லாம் எங்களுக்கு நல்லது செய்ய விடமாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஆசைப்பட்டாலும் செய்ய விடமாட்டேங்கிறாங்கன்ட்டு அவர் ஒரு பக்கம். நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைச்சா கீழே வந்து அவங்க தான் வந்து மாமன்ற உறுப்பினராக கவுன்சிலராக இருக்காங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடணும், ஒரு கால்வாய் வந்து இது பண்ணாலும் உடனே அந்த இடத்துல இருக்க கவுன்சிலர் என்ன மீறி நீ அப்படி ஒரு ஓட்டாத அதிகாரிகளை குறிப்பு வைக்கிறது. அடுத்து நம்ம ரீல்ஸ் துறை அமைச்சர், அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். இன்னொரு கடமை உங்களுக்கு இருக்கு, அது என்ன கடமை உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு கேட்கிற அடிப்படை வசதிகள், வாரகால் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரும். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க மறுபடியும் விசிலடிச்சா மட்டும்தான் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். முதலமைச்சரை விட கவுன்சிலர், அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலரோ யார் யார் மொத்தம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரக வளர்ச்சி திட்டங்களுக்கு பங்காற்றக்கூடியவர்கள் யார்? மொத்தம் அந்த ஊரக வளர்ச்சி அந்த நிதியில் கவர்மெண்ட்லேருந்து அந்த நிதி வந்துடும். அது போயிட்டு இந்தந்த பணிகளுக்காக இவ்வளோ நிதி தேவைப்படுது. அதாவது இப்போ மின் கம்பம் போடணும்னா அதுக்கு ஒரு நிதி தேவைப்படுது, சாலை போடணும், குடிநீர் வசதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கடை வசதி, இதுக்கெல்லாம் இவ்வளோ நிதி தேவைப்படுது அப்படின்ட்டு போயிட்டு கேட்குறவர் யார்? கவுன்சிலர் போயிட்டு கேட்கணும் BDO கிட்ட. BDO வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து மேற்பார்வையிட்டு, BDOனா யார்? இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அவர் தான் போயிட்டு எல்லாத்துக்கும் எவ்வளோ நிதி அப்படின்ட்டு அவர் ஒதுக்கி அவர் போயிட்டு எல்லாத்தையும் சரியாக நடக்குதா அப்படின்ட்டு எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டு பார்க்குறவர் அவர். என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனால் அந்த நிதியை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ் வாங்குவாங்க. கான்ட்ராக்டர்ஸ் வாங்கி ரோடு போடுறதா, இல்லை லைட்டு போடுறதா, இல்லை இந்த குடிநீர் இணைப்பு கொடுக்குறதா, இதெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் செய்வாங்க. இதானே? ஓகே, ரைட்டு. இப்போ அவங்க தடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா உங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குது? நாங்கள் வந்துட்டோங்க, நாங்கள் MLA ஆகிட்டோம், நாங்கள் அமைச்சர் ஆகிட்டோம், எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க முதலமைச்சராக கூட ஆயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், இந்த கிராமம், இந்த ஊராட்சி கட்டுப்பாடுங்கிறது அது ஒரு தனியாக இயங்குற ஒரு விஷயங்க. ஐயா, அவங்கள மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. அதனால் எங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களே, சரி ரைட்டு, அவங்க கண்ட்ரோல்லே தான் இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அவங்களால இத்தனையும் முதலமைச்சர் நினைச்சாலும் அமைச்சர் நினைச்சாலும் கவுன்சிலரை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு கூட வச்சுக்கோங்க, இருந்துட்டு போட்டோம். சரி, இப்போ நான் கேட்குறேன், உங்களால் சொல்ல முடியாதா? ஒரே ஒன்று, எந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வர நினச்சிங்க, எந்தெந்த கிராமங்களில் நீங்கள் கொண்டு வர நினச்சிங்க, எந்தெந்த பஞ்சாயத்துகளில் எந்தெந்த திட்டங்களில் நீங்கள் கொண்டு வர நினச்சிங்க? சாலை போட நினச்சிங்களா, லைட்டு போட நினச்சிங்களா, இல்லை நூலகம் கொண்டு வர நினச்சிங்களா, என்ன கொண்டு வர நினச்சிங்க? அதை சொல்லுங்கள். அந்த திட்டத்தை தடுத்தது யார்? எந்த கவுன்சிலர்? எந்த ஊர் கவுன்சிலர்? அந்த கவுன்சிலருடைய பேர் என்ன? எதுக்காக தடுத்தாரு? அதையும் சொல்லுங்க. அதே மாதிரி எந்த அதிகாரி தடுத்தாரு? எந்த BDO ஆஃபீஸர் தடுத்தாரு? அதையும் சொல்லுங்க. ஏன் இதை சொல்ல முடியாதா? சொல்லாமல்ல? ஓகே, உங்களால் செய்ய முடியலப்பா, செயல்படுத்த முடியல, குறைஞ்சபட்சம் நீங்கள் தான் மிகப்பெரிய பவர் சென்டராக இருக்கீங்கல்ல, மக்கள்கிட்ட சொல்லாமல்ல? உங்களை என்ன பண்ணிடுவாங்க? சாதாரண கவுன்சிலர் போயிட்டு ஒரு அமைச்சரை என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, சொல்லாமல்ல? இந்த திமுக அமைச்சர் இந்த பஞ்சாயத்தில் இந்த திட்டத்தை வர விடாமல் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படும் போது எங்களை தடுத்தாரு, எங்களை வந்து செய்ய விடாமல் இடையூறு பண்ணாரு, இந்த BDO ஆஃபீஸர் வந்து எங்களை செய்ய விடாமல் தடுத்தாரு, சொல்லாமல்ல? அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் பொத்தாம்பதுவாக சொல்லிட்டுக்கிறீங்க? பொத்தாம்பதுவாக அந்த விக்டிம் கார்டு ஏன் ப்ளே பண்ணுறீங்க? எங்களுக்கு செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. ஆனால் பாருங்கள், அந்த படுபாவிங்க எங்களை விடமாட்டேங்கிறாங்க. இந்த திமுக அதிமுக சேர்ந்த கவுன்சிலர் படுபாவிங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகாரி படுபாவிங்க விடமாட்டேங்க. ஏன் சொல்லுங்களேன், வெளிப்படையாக சொல்லுங்களேன். என்ன கெட்டு போச்சு? யார் உங்களை என்ன பண்ணிட போகிறாங்க? எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே முடியாதா?
அப்போ முதலமைச்சரே ஆயாச்சு, தமிழ்நாட்டின் உச்சகட்ட அதிகாரத்துக்கே வந்தாச்சு. அதுபோக அமைச்சர்கள் எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய உச்சகட்ட அதிகாரம் அந்த அமைச்சர் பதவிக்கும் வந்தாச்சு. ஆனால் பாருங்க, இந்த கவுன்சிலருங்க விடமாட்டேங்கிறாங்கன்றது இது என்ன மாதிரியான சப்பு கட்ட? அப்போ இதை கூட நீங்கள் கிழிக்க முடியாதவங்க, ஒரு புல்லை கூட பிடுங்கி போட முடியாதவங்க தான் போயிட்டு நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு பிரதமர் அப்படின்ற கேள்வி வருமா வராது? இப்போவும் ஒரு அமைச்சராக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட விஷயங்கள் எதையுமே செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நான் கேட்குறேன், கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு எத்தனை குவாரி இது வரைக்கும் மூடி இருக்கிறாரு? எத்தனை லாரிகள் லாரியாக கனிம வளங்களை கடத்திக்கிட்டு கேரளாவுக்கு போகுது கன்னியாகுமரியிலேருந்து? எத்தனை அந்த மாதிரி குவாரிகளை மூடி இருக்கிறாரு? எத்தனை மலைகள் வெட்டப்படுறதை தடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பண்ணியிருக்காரு? இப்போ கூட ரீசெண்டாக நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் மேலே ஒரு புகார் வந்துச்சு. அது இன்னும் எந்த அளவுக்கு அது போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் பாருங்க, அதை பற்றி பேசுனதுக்காகலாம் அவதூறு பரப்புறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணுறீங்க. கேஸ் போட்டால் பார்த்தாதுன்ட்டு அரெஸ்ட் வேறு பண்ணுறீங்க. இது அதிகார ஆணவத்தில் நீங்கள் ஆடிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவங்க பேர் என்னமோ ஞான சௌந்தரியோ ராஜ சௌந்தரியோ ஏதோ அவங்க பேர், அவங்க ஒரு வழக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து லஞ்சம் கேட்குறாங்க, ஊழல் நடக்குது அப்படின்ட்டு. அவங்களுடைய அதாவது டிவிகேவுடைய மாவட்ட செயலாளர் அவங்க போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் நடக்குது அப்படின்ட்டு போய் ஒரு வழக்கு கொடுத்த உடனே டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுத்து பாருங்க ஒரு டிவிகே கவர்மெண்ட்டு. என்ன நடவடிக்கை? உடனே அந்த லஞ்சம் வாங்கினவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள அந்த பதவியை விட்டு நீக்கி எல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அதான் இல்லை. வழக்கு பதிவு பண்ணாங்க பாருங்க, வழக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள கட்சியை விட்டு நீக்கியாச்சு. மாவட்ட செயலாளராக இருந்தவங்கள அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியாச்சு. இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்குது நம்ம கவர்மெண்ட். ஒரு அமைச்சராக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையில் திறம்பட செயல்படுறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அதை விட்டுட்டு வரப்போகிற லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு இப்போ வாக்கு கேட்கறதுக்கு போயாச்சு. அந்த வாக்கு கேட்கறது எப்படி? விக்டிம் கார்டு. விஜய் அவர்கள் சொன்னார்ல ஆரம்ப காலத்தில், என்னை தடுக்கிறார்கள், நான் என்ன பண்ணேன்? என் மக்களை நான் சந்திக்க கூடாதா? என்னை வந்து என் மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க, என்னை வந்து போலீஸ்காரங்க வந்து ஒடுக்குறாங்க, ஆளுங்கட்சி எங்களை ஒடுக்குகிறது. அப்போ ஒரு விக்டிம் கார்டு. அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா திருப்பி இந்த ரீசெண்டாக கரூர் மக்களை சந்திக்க போகும்போது அங்கே ஒரு விக்டிம் கார்டு. நான் எல்லா பழியும் தூக்கி எம் மேலே போடுறாங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு விக்டிம் கார்டு. திருப்பியும் இப்போ அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? அதனால் உடனே அதுக்கு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்பயே எங்களை தடுக்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ ஆசைப்படுறோம், ஆனால் இந்த கவுன்சிலருங்க அவங்க இவங்க திமுக கவுன்சிலருங்க இந்த அதிகாரிங்களாம் சேர்ந்து எங்களை தடுக்கிறாங்க. என்னது இது? 5 வருஷமும் முக்க சிந்திய புலம்பிய விக்டிம் கார்டு ப்ளே பண்ணியே ஓட்டிடலான்னு பார்க்குறாங்களாட்டுங்குது. ஆனால் இந்த விக்டிம் கார்டு ரோல்ன்றது எல்லா டைமும் செல்லுபடி ஆகாது. சலிப்பாயிருவாங்க ஒரு காலத்து. ஒரு கட்டத்தில் மக்கள் சரிப்படுத்திடுவாங்க. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் சும்மா காரணமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் எங்களை கிள்ளிட்டாங்க, எங்களை வந்து முடியை பிடிச்சி இழுத்துட்டாங்க, காதை பிடிச்சி கிள்ளிட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி காரணத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யறதை தவிர கை கால் வேலை செய்ய மாட்டேங்குதாடா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் டயர்டாயிருவாங்க. அப்படின்போது லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு இவங்க சொல்கிற காரணங்களை பாருங்கள், சொல்லுங்கள், தாராளமாக எடுத்து சொல்லுங்கள். இவ்வளோ பேச தெரிஞ்ச 19 விக்டிம் கார்டு ப்ளே பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு எந்த நபர் எந்த வேலையை தடுத்தார், எப்படியெல்லாம் தடுத்தார் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். மக்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்க. இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறதெல்லாம் அப்புறம், அதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், மாவட்ட ரீதியான பிரச்சனை, அந்த மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றியங்கள், அந்த ஒன்றியங்களுக்கு இருக்கக்கூடிய ஊராட்சி, குட்டி குட்டி ஊர், குட்டி குட்டி பஞ்சாயத்து, இதையே பண்ண முடியலன்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாம். நன்றி.